குன்னூரில் இயற்கை வேளாண்மையில் அசத்தி வரும் விவசாயி ஒருவர் அதன் அவசியத்தை சுற்றுலா பயணிகளுக்கு பாடம் எடுத்து வருகிறார். அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த தேவகுமார் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மை செய்து வருகிறார். இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் மறைந்தாலும் அவர் விதைத்துச் சென்ற வார்த்தைகளே தன்னை இயற்கை வேளாண்மைக்கு அழைத்து வந்ததாக கூறுகிறார் தேவகுமார். 90 வகையான மூலிகை செடிகள் மட்டுமின்றி பசுமை குடில் அமைத்து 500 வகை பூச்செடிகள் வளர்ப்பிலும் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். 90 வகை மூலிகை செடி வளர்க்கிறோம் சார். இந்த மூலிகை செடி டூரிசமுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா, எல்லா வீட்லயும் இந்த மூலிகை செடி அங்க வளரணுங்கிறதுக்காக நம்ம இங்கிருந்து உங்களுக்கு டீச்சிங் பண்ணி கொடுக்குறோம் சார். சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் பிளான்ட்னு ஒன்று இருக்கு. கிட்னி ப்ராப்ளமுக்கு எங்களுக்கு டயஃபிலம்னு கிட்னி பிளான்ட் ஒன்று இருக்கு. அது யூரிக் ஆசிட் ஹை ஆச்சுன்னா, கிரியேட்டின் ஹை ஆச்சுன்னா, கிட்னி ஸ்டோன் பிரசன்ட் ஆச்சுன்னா அது ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சாங்க, டீ மாதிரி குடிக்க சொல்றோம். ஸ்ட்ராபெரி, கோல்டன் பெரி உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களை தரும் மரங்களையும் தேவகுமார் பராமரித்து வருகிறார். இவரின் தோட்டத்தில் சுமார் 12 அடி உயரம் வரை வளரும் கொடி தக்காளி பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. சார், இங்க வர சுற்றுலா ஃபார்ம் டூரிசம் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இந்த மூலிகை உடைய வேல்யூ சொல்லி கொடுக்குறோம். வேலையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட் வளருங்க, எந்த மாதிரி கிளைமேட்ல இப்ப வளருமான்னு சொன்னாலும் அந்த கிளைமேட் காமிக்கிறதுக்கு இந்த பாலியோஸ்டர் ஒரு 3/4 ஏக்கர் பண்ணியிருக்கோம். இது சூடு நிலத்துல எப்படி வளர்க்கலாம், இந்த கோல்டு கிளைமேட்ல எப்படி வளர்க்கலாம், அப்படி அதுவும் சொல்லி கொடுக்குறோம் சார். அது போகும்போது அந்த மூலிகை செடி கூட அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்து நீங்க அங்க வளர்த்துட்டு அங்கிருந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இலை வகையில எப்படி ப்ரொபகேஷன் பண்ணணும், நாத்து வகையில எப்படி கட்டிங் எடுக்கணும், அது கூட சொல்லி கொடுக்குறோம் சார். தனது தோட்டத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மூலிகை தாவரங்கள் குறித்து பாடமெடுக்கும் விவசாயி தேவகுமார் அவர்களுக்கு செடிகளை கொடுத்து இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்கள் என்று அழைப்பையும் அவர் விடுத்து வருகிறார். இயற்கை வேளாண்மை செய்யும் இடம் மட்டுமின்றி அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பயிற்சி நிலையம் என்று சொன்னால் அது மிகையல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.